ஆதியாகமம் 21:19 தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி, ஆபிரகாம் 75வது வயதிலே கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி, நீ இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். அவர் அதை கேட்டு புறப்படுகிறார். 12ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு சோதனை வருகிறது. இந்த சோதனையிலே மிகவும் சோர்ந்து நலிவடைந்து போகிறார். பிறகு 13ஆம் அதிகாரத்திலே அவர் அங்கிருந்து புறப்பட்டு போகிறார். 14ஆம் அதிகாரத்திலே தேவன் ஆபிரகாமோடு பேசி அங்கே ஒரு யுத்தம் நடக்கிறது. 13ஆம் அதிகாரத்தின் இறுதியிலே கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு தேசத்தை காட்டுகிறேன், நீ போ என்றார். 14ஆம் அதிகாரத்திலே ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தம் என்னவென்றால், லோத்தை சிறைப்பிடித்து கொண்டு போவார். தன்னுடைய அண்ணன் மகன் லோத்தை சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். அங்கே போய் ஒரு பெரிய யுத்தம் பண்ணுகிறார். அந்த யுத்தம் பண்ணினதுக்கு அப்புறம் யுத்தத்தில் ஜெயித்து வருகிறார். 15ஆம் அதிகாரத்திலே தேவன் ஆபிரகாமுக்கு மீண்டுமாக ஒரு தரிசனத்திலே அவர் சொல்லுகிறார், உனக்கு நான் ஒரு குமாரனை கொடுப்பேன். ஆனால் அது நடக்கவில்லை. பிறகு அங்கே சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததியார், உன் சந்ததியார் பரதேசியாயிருந்து அவர்கள் அந்நிய தேசத்தாரை சேவிப்பார், 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள். உன் சந்ததி விளங்கும். அதனால் சாராள் உனக்கு சொல்லுவது எல்லாவற்றையும் கேள். இப்ப ஆண்டவரும் என்ன செய்யறாரு, சாராள் பக்கம் நின்று அடிமை பெண்ணின் மகனும். முதல்ல சொல்றார் அந்த பிள்ளை, சாராள் சொல்றார் அடிமை பெண்ணின் பிள்ளை. இப்ப கர்த்தரும் அதே டயலாக் தான் விடுறார், அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால். அங்க கொண்டாந்து ஜாயின் பண்ற, இது உன் பிள்ளை தான்பா. ஆனா அடிமை பெண்ணுக்கு வந்தது, சாராளுக்கு வந்தது வாக்கு தத்தத்தின் படி உள்ள சந்ததி. இவளுடைய வித்தை என்ன செய்வேன், ஒரு பெரிய ஜனக்கூட்டமாக்குவேன். அதான் சொல்ற, and also of the son of the bondwoman will I make a nation, ஒரு ஜனக்கூட்டமாக்குவேன், because he is thy seed. கர்த்தர் கொடுத்த வாக்கு என்ன, உன் வித்துக்குள்ளாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அது இஸ்மாயில் ஆனாலும் ஈசாக்கு ஆனாலும் நல்லா கவனிக்க வேண்டும். இஸ்மாயிலும் கர்த்தருடைய ஆபிரகாமுடைய வித்து தான், ஈசாக்கும் ஆபிரகாமுடைய வித்து தான். உன் சந்ததிக்குள் அல்லது உன் வித்துக்குள் பூமியின் சந்ததி எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன். இன் தை சீடு. தான் பெற்ற மகனையும் தன்னுடைய மனைவியையும் அனுப்பிவிடுகிறான். அது அடிமை பெண், ஒரு கேட்டகரியாலாம். மனைவியாக வந்தவள் ஆபிரகாமுடைய மனைவியும் கூட ஒரு சகோதரி தான் அவனுக்கு. அவனுடைய அப்பாவுக்கு 2 மனைவி. முதல் மனைவிக்கு பிறந்தவன் ஆபிரகாம் மரித்து விடுகிறாள். 2வது மனைவிக்கு பிறந்தவள் சாராள். உடனே சகோதரியை திருமணம் செய்து கொடுக்கிறான். அப்பதான் பார்வோன் சாராளை தூக்கிட்டு போறான் அரண்மனைக்கு. அதே மாதிரி 20ஆம் அதிகாரத்தில் அபிமெலேக்கு தூக்குனா என் சகோதரி தான் அப்படின்னு சொல்றான். ஏன்னா தன்னுடைய உயிருக்கு பயந்து. இவனை வெட்டி போட்டுருவானுங்களே, ராஜா தூக்கிட்டு போட்டா வெட்டிடுவானு. அதெல்லாம் சகஜமா நடக்குது. அதனால என்ன செய்யறான், பயந்துட்டு நீ சகோதரி. அப்ப இவளுடைய சகோதரி மனைவி ஆகார் அடிமை பெண், வேலைக்காரி, அவளையும் வைத்துக்கொண்டு அவளுக்கும் குழந்தை பிறந்துச்சு. இப்ப என்ன நடக்குது, தன்னுடைய பிள்ளையை குறித்து சொல்லப்பட்ட காரியம் அவனுக்கு துக்கமாக இருக்கு. கர்த்தர் சொல்ற, அனுப்பிடு, சாராள் சொன்னபடி அவளை அனுப்பிவிடு. உடனே அனுப்பிட்டான். 5ஆம் வசனம். அனுப்பிட்ட பிறகு தண்ணீர் செலவழிந்த பின்பு
ஒரு செடியின் கீழ் பிள்ளையை விட்டுவிட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று ஒரு அம்பு பாயும் தூரத்திலே உட்கார்ந்து சத்தமிட்டு ஓன்னு அழுகிறாள். அனாதையா வந்துட்டனே, நம்போன்னு வந்துட்டனே, அனாதையாக ஒரு வேலைக்காரியாக வந்தேன், அனாதையாக மாறிவிட்டேன், இப்போ வீடும் இல்லை, வாசலும் இல்லை, கேட்பாரும் இல்லை, என்னை காப்பாற்றுவாரும் இல்லை, உண்ண உணவு கொடுப்பாரில்லை, துணி கொடுப்பாரில்லை, பிள்ளையும் இப்பொழுது தண்ணீர் இல்லாமல் சாக போகிறானே என்று கதறுகிறாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளை தண்ணி இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிள்ளை சாக போகிறான். தேவதூதன் ஆகாரை கூப்பிடுகிறார். இதுவரைக்கும் சாராள தேவதூதன் கூப்பிடல, சாராள் தேவனோடு பேசல, தேவன் சாராளோடு பேசல. ஆனா தேவதூதன் இப்ப ஆகாரோடு பேசுகிறார். ஆகாரோடு பேசுகிறார். என்ன சொல்றாரு? ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டான். ஆகாரே ஆகாரே அழ வேண்டாம், ஆண்டவர் உன் குரல் கேட்கிறாரே. ஆகாரே ஆகாரே அழ வேண்டாம், ஆண்டவர் உன் குரல் கேட்கிறாரே. தாகமாய் அவரண்டை செல்வாயானால் கானக நீரூற்று தந்திடுவார். நீரென்னை காண்கிற தேவன் என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். ஆகாரை பார்த்து கூப்பிடுகிறார். ஆகாரே, உனக்கு என்ன நேரிட்டது? என்ன நேரிட்டது உனக்கு? ஆகாரை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. ஆகாரை பார்த்து சொல்லுகிறார், ஆகாரை பார்த்து கூப்பிடுகிறார். பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறார். நீ எழுந்து பிள்ளை எடுத்துக்கொண்டு உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ. I will make him a great nation. அங்க ஒரு நேஷன் அப்படின்றாரு, இங்க கிரேட் நேஷன். இப்ப ஆகாரினுடைய சந்ததி ஒரு கிரேட் நேஷன், ஒரு பெரிய ஜனக்கூட்டம். இஸ்மாயில் ஒரு பெரிய ஜனக்கூட்டம். கர்த்தருடைய கண்களை திறந்தார். The Lord opened her eyes. அதற்கு கிரேக்க பதம் என்ன சொல்லுதுன்னா பகா. God opened her eyes. பகா. பகா என்று சொல்லும்போது கர்த்தர் திறக்கிறார். எதை திறக்கிறார்? அவளுடைய கண்ணை. ஆனா அவளுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது. துக்கம், தன்னம்பிக்கை எழுந்து போனாள். வேதனை, என் எதிர்காலம் என்ன? உன் கண்ணை கர்த்தர் திறந்தா போதும். அவன் நினைச்சு அழுகிறாள். அது தப்பு. கர்த்தரை பார், உன் பக்கத்தில் இருக்குது அங்க கிணறு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? கண்ணை தர பார். பாக்கா பாக்கா என்று சொல்லும் பொழுது கண்கள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கண்ணை பார்த்தா பக்கத்துல கிணறு, நீரூற்று. உடனே தண்ணீரை நிரப்பினாள், பிள்ளைக்கு கொடுத்தாள், புறப்படுகிறாள். தேவன் பிள்ளையினுடனே இருந்தார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய பிள்ளையோடு கர்த்தர் இருக்கிறார். அவன் வளர்ந்தான். உங்களுடைய பிள்ளையோடு கர்த்தர் இருக்க வேண்டுமானால் உன் கண்ணு திறக்கப்படும். கர்த்தர் பாக்கா, கர்த்தருடைய கண்களை திறந்தார். கர்த்தர் என்னுடைய கண்களை திறக்க வேண்டும். நான் கண் திறக்கப்பட்டவனாக இங்கிருந்து செல்ல வேண்டும். என் ஆத்திரத்திலே, அவசரத்திலே, கோபத்திலே, பொறாமையிலே எனக்கு துக்கமோ கோபமோ ஆத்திரமோ என் கண்ணை மறைக்கக்கூடாது. கர்த்தர் என் கண்களை திறக்க வேண்டும். என் வேதனை, என் துயரம், என் பாடுகள் என் கண்ணை மறைத்து விட்டது. எல்லாரும் எழும்பி நிற்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.